ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான, சிம்பிளான பட் இஃபெக்டிவான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதை கற்றுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த நல்லது அப்படிங்கிற வார்த்தை வச்சு தான். இது என்னது, ரொம்ப சிம்பிள் தானே. நல்லது அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது பேசினால் கூட இவங்க வேறு டென்ஸில் ஏதோ யூஸ் பண்ணி பேசுகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதுக்கு அப்படி கிடையாதுங்க. நல்லா கவனிங்க நண்பர்களே. இந்த வார்த்தையை நாம் இங்கிலீஷில் எந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது, இல்லாட்டி ஒரு டேஞ்சரான விஷயம், ஒரு நெகட்டிவான விஷயம் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, அதுலேருந்து உன்னை தவிர்த்துக்கோ, அதுலேருந்து உன்னை எஸ்கேப் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு சஜஷனை இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸை கூட கொடுக்கறதுக்கு நாம் இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை வருண்டா, அது வராமல் இருக்கிறதுக்கு நீ இதை செய்கிறது நல்லது. புரியுதுங்களா? நீ படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவ. ஃபெயில் ஆகாமல் அடுத்த கட்ட வகுப்பு இருக்குது, இல்லாட்டி அடுத்த கட்ட நிலைக்கு நீ போகணும் அப்படின்னா நீ இப்போ படிக்கிறது நல்லது. அப்போ ஒரு செயலை நீ செய்வது நல்லது. ப்ரெசென்ட்டில் அதை நீ செஞ்சேன்னா ஃப்யூச்சரில் மற்ற பிரச்சனை நீ தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன சொல்கிறதுங்க, ஒரு வெல்விஷராக மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கும் ஒரு நபராக நாம் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் இது. இதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற ஆட்கள் யார் யார் அப்படின்னா நண்பர்களே, நவுன். ஓகே, எப்படி நவுன் இல்லாட்டி ப்ரொனவுன் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் ப்ரொனவுன்னு நீங்கள் போடும்பொழுது நமக்கு தெரிஞ்ச ஹீ ஷீட், அப்புறம் ஐவி யூதே, இந்த 7 தான் நமக்கு தெரிஞ்ச ப்ரொனவுன். அப்புறம் நேம்ஸு, அந்த நேமை தான் நவுன் நான் சொன்னேன். ஹீ ஷீட் ஐவி யூதே. இதற்கு அடுத்து நண்பர்களே, இப்போ நாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூட் வேர்டு போட போகிறோம். இந்த ரூட் வேர்டு ஃபிக்ஸ்டுங்க, எக்காரணத்தை கொண்டு மாற்றவே படக்கூடாது. புரியுதுங்களா? அட் எனி காஸ்ட் யூ ஷுட் நாட் சேஞ்ச். இங்கே எதுக்கு இந்த வார்த்தை வருது? நம்ம வேறு ஏதோ அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் திங்கிங் போயிட வேண்டாம். சரி, கவனிங்க. இந்த வார்த்தைக்கு அடுத்து, இந்த நவுனுக்கு அடுத்து நீங்கள் பாருங்க, ஹேட் பெட்டர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கோங்க. இந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தை பார்ப்பதற்கு பாஸ்ட் டென்ஸ் இல்லாட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல இது ப்ரெசென்ட்டில் நாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை பற்றி தான் பேசுவதோ தவிர பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணவே பண்ணாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஹேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கடந்த காலத்தில் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்ததற்கும், ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சுருந்தாரு அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்வதற்கும் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தெரிஞ்சது எல்லாத்துக்கும். ஆனால் இங்கே இந்த ஹேட் பெட்டர் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தே வருவதனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. எப்படி? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கிடையாது. இது ஒரு நம்ம மாடல்ஸ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, கேனு, ஷுட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டு, அந்த மாதிரி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி எப்படி கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஃபிக்ஸ்டு வார்த்தையாக இருக்கிறதோ அந்த சென்டென்ஸில், அதே மாதிரி தான் இந்த ஹேட் பெட்டர் அப்படிங்கிற வார்த்தை ஃபிக்ஸ்டு. இதை மாற்றவே கூடாது. ஹேட் பெட்டர் சேர்ந்தே தான் வரணும். புரியுதுங்களா? அடுத்து இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்னா இதற்கு அடுத்து நம்ம V1 போடுவது வழக்கம். ஐ கேன் டூ தட். ஓகே, ஷீ கேன் டூ தட். ஐ கேன் சிங் வெல். ஐ கேன் சிங் வெல். ஓகே, இங்கே பாருங்கள், கேன் சிங் வெல். கேன் இருக்குது, இதற்கு அடுத்து V1 வந்துருச்சு. முன்னாடி ஐங்கிற வார்த்தை போட்டோம்னா நவுன் கேன் சிங். இப்போ கேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து V1 வருவதை போல் இந்த பெட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தும் V1 போடுறோம். இந்த V1 எந்த ஆக்ஷனை பற்றி பேசுதோ அந்த ஆக்ஷனை ஒருத்தங்க செய்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். நீ தூங்கிறது நல்லது. எப்படி? நீ கொஞ்ச நேரம் தூங்குறது நல்லது, இல்லாட்டி நாளைக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்லீப் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் போட்டிங்கன்னா போதும், வேலை முடிஞ்சுது. ஓகே, ஹீ ஹேட் பெட்டர் ஸ்லீப். நல்லா கவனிக்கணுங்க. ஹீ ஹேட் பெட்டர்
ஒரு சிலர் இந்த இடத்துல டு அப்படிங்கிற வார்த்தையை போடுவாங்க. he had better to sleep, he had better to sleep அப்படி சொல்லக்கூடாது. இது தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நாம தான் கேனுக்கும் சிங்குக்கும் இடையில தான் எந்த ஒரு இந்த எக்ஸ்ட்ரா ப்ரிப்போசிஷன் போடலையே. அதே ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த ஹேட் பெட்டருக்கு அடுத்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடணும், நீங்கள் V1க்கு போயிடணும். ஓகே, he had better sleep, he had better sleep அப்படின்னா அவன் இப்போ தூங்குறது நல்லது. ப்ரெசென்ட்டில் ஒரு அட்வைஸை கொடுக்குறோம், பாஸ்ட்டுக்கு போகவே போகாது இந்த மீனிங். அடுத்து பாருங்க, she had better sleep now, she had better sleep now. ஓகே, நவுங்கிற வார்த்தையை நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். she had better sleep now, you had better sleep, you had better sleep. நீ தூங்குறது நல்லது, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறது நல்லது, நீ ஜிம்முக்கு போகிறது நல்லது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை கண்டிப்பாக வரணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எந்த நேரத்தில் வேணாலும் ஆடிட் வருவாங்க. நீ தூங்காமல் இருக்கிறது நல்லது, தூங்கிறது நல்லது, தூங்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹேட் பெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேட் பெட்டர் எப்படி இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவாக மாற்றும் பொழுது கேனுக்கு அடுத்து நம்ம நாட்டு போடுறோமோ, அதே மாதிரி ஹேட் பெட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்ம நாட் போடணும். அவ்வளோதான். பாருங்கள், இங்கே கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸ் மாதிரியே பண்ணுவோம். ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே நாட்டு போடுறோம், இங்கே ஸ்லீப் போடுறோம். இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட், ஏன்னா இது நமக்கு தெரியும், வழக்கமாக யூஸ் பண்ணுறது. கேன் நாட் ஸ்லீப், ஐ கேன் நாட் ஸ்லீப், என்னால் தூங்க முடியாது. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ஹேட் பெட்டருக்கு அடுத்து எப்படி கேனுக்கு அடுத்து நாட்டோ அதுக்கு அடுத்து இங்கே ஒரு நாட்டு. ஹேட் பெட்டர் நாட் ஸ்லீப், நாட் டூ ஸ்லீப்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே டூ வரல. இதுக்கு என்ன ஃபார்மேட்டோ அதே தான் அங்கேயும். ஆனால் என்ன, ஹேட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி பாருங்கள், யூ ஹேட் பெட்டர் நாட் ஸ்லீப், யூ ஹேட் பெட்டர் நாட் ஸ்லீப், யூ ஹேட் பெட்டர் நாட் டூ ஸ்லீப் வேணாம், யூ ஹேட் பெட்டர் நாட் ஸ்லீப். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது இது இந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நீ பாடங்களை மறுபடியும் படித்தா நல்லது. நான் சொல்கிறது சொல்லிட்டேன்டா, நீ அதை பண்ணுறது நல்லது, இல்லாட்டி நீ அதை பண்ணால் நல்லது, மீதி உன் கையிலடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நீ பாடத்தெல்லாம் திரும்பி ஒரு டைம் படிக்கிறது நல்லது, இல்லாட்டி அதை ஒரு டைம் படிச்சின்னா நல்லது, இப்படியெல்லாம் வழக்கு தமிழில் நம்ம சொல்லுவோம். அதைத்தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நீ பாடங்களை மறுபடியும் படித்தால் நல்லது. ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் வேலையை நம்ம யாரை செய்ய சொல்கிறோம்? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறோம். அது யார்? நீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட பிகினிங்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட், ஏன்னா அவர் தான் அந்த ஆக்ஷனை செய்ய போகிறார். ஓகே, யூ நாம் எதற்காக வச்சுருக்க அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன, மாற்றவே கூடாத ஒரு ஃப்ரேஸ் என்ன, ஹேட் பெட்டர். ஓகே, யூ ஹேட் பெட்டர். நீ ஒரு விஷயத்தை செஞ்சால் நல்லது. என்ன விஷயம்? பாடங்களை மறுபடியும் படிக்கணும். எப்படி? பாடங்களை மறுபடியும் படிக்கணும். பாடங்களை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்கோம் இங்கிலீஷில். அதை வச்சு ஒரு டெஸ்ட்டு கூட வைப்பாங்க ஸ்கூலில். 3rd மிட்டர்முக்கு அடுத்து நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டு வைப்பாங்க. வெரி குட், ரிவிஷன் டெஸ்ட்டு. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். யூ ஹேட் பெட்டர் பாருங்கள், ரிவைஸ் த லெசன்ஸ். அவ்வளோதான். நீ பாடங்களை திரும்பி படித்தா நல்லது, மறக்காது. யூ ஹேட் பெட்டர் ரிவைஸ் த லெசன்ஸ், யூ ஹேட் பெட்டர் ரிவைஸ் த லெசன்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகிட்ட கண்டிப்பாக பேசணும். இதெல்லாம் ரொம்ப இஃபெக்டிவான எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சென்டென்ஸ் நண்பர்களே. ஸோ ப்ளீஸ் டூ யூஸ் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் வித் யுவர் கிட்ஸ். இஃப் யூ கீப் டாக்கிங் வித் தெம் with these kind of sentence structures, right, automatically they will understand, they will reply to you. புரியுதுங்களா நண்பர்களே? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ட்ரைன் யுவர் கிட்ஸ். நான் ஸ்டூடெண்ட் சொல்லி எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னே வருது. கிட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னது, குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி தான் ட்ரெயின் பண்ணணும். புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள்,
திரும்ப திரும்ப இந்த மாதிரி சென்டென்சஸை திரும்ப திரும்ப அவங்க காதில் போட்டுட்டே இருங்க. அவங்க அதை பழகிக்குவாங்க. ஓகே, அவன் கதவை பூட்டிட்டு தூங்கினால் நல்லது. என்ன சொல்கிறோம்? அவன் கதவை பூட்டினால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அவன் தூங்குனா நல்லதுன்னு சொல்லலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we have used two different verbs. two different. என்னது? பூட்டுறது, தூங்குறது. அவன் கதவை பூட்டிட்டு தூங்கினா நல்லது. ஓகே, ரொம்ப ஈஸி தாங்க. சரி, யாரு? அவன். he had better. நல்லா கவனிக்கணுங்க. இங்கே மெயின் வேர்ப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எந்த வார்த்தை நல்லது அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சொல்கிறோமோ அதுதான் மெயினாக வரக்கூடிய ஒரு வேர்பு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதற்கு முன்னாடி இருக்க வேர்ப் என்ன இருக்கோ அந்த ஆர்டர்லேயே போட்டு எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ ரெண்டுத்துக்குமே அங்கே யூசேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரி பாருங்கள், he had better. ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுமாமா? கதவை போட்டணுமாமா. ஓகே, பெட்டர் லாக் த டோர். ஓகே, லாக் V1. அடுத்து என்ன பண்ணணுமாமா? கதவை பூட்டிட்டு தூங்கணுமாமா. அப்போ அண்ட் ஸ்லீப். அவ்வளோதான் நண்பர்கள். இதுவும் V1, மாற்றக்கூடாது. ஓகே பாருங்கள், there is no changes. எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ரைட், பாருங்கள், he had better lock the door and sleep. he had better lock the door and sleep. he had better lock the door. அவன் கதவை பூட்டினா நல்லது. he had better sleep. அவன் தூங்கினா நல்லது. அவன் கதவை பூட்டிட்டு தூங்கினா நல்லது. he had better lock the door and sleep. ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். வாணி அவங்களுக்கு பதில் சொன்னால் நல்லது, ரிப்ளை கொடுத்தா நல்லது. பாருங்கள், வாணி அவர்களுக்கு பதில் அளித்தால் நல்லது. இங்கே சப்ஜெக்ட் யார்? வாணி. ஓகே, வாணி had better ஃபிக்ஸ்டு. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்டென்ஸை டக்குன்னு என்ன பண்ணிடணும்? அந்த ரூட் வேர்டை போட்டுடணும். வாணி had better என்ன பண்ணணுமாமா? அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் என்னவாமா? ரிப்ளை பண்ணணும். ஓகே, ரிப்ளை டு. ஏன்னா ரிப்ளை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஷுட் யூஸ் த வேர்ட் டு. ஏன்னா ரிப்ளை டு ஹூம்? யாருக்கு ரிப்ளை பண்ணுறோம்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா, ஆஃப்டர் ரிப்ளை திஸ் டு மஸ்ட் பி பிளேஸ்ட். இந்த டு அப்படிங்கிற வார்த்தை போடப்பட வேண்டும். டூக்கு அடுத்து யாருக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம்? அவங்கள என்ன பண்ணுவீங்க? நம்ம மென்ஷன் பண்ணணும். ரிப்ளை டு தெம், அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எல்லா இடத்துலையும் டூ வருமானு கேட்டால் எல்லா இடத்துலையும் வராதுங்க. திஸ் இஸ் வெரி காமன் கூட சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீக் டூன்னு சொல்லுவோம். எப்படி? ஸ்பீக் டு, அக்ரி டு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரிப்ளை டு, அப்பாலஜைஸ் டு, இந்த மாதிரி இடங்களில் மட்டும் டூ அப்படிங்கிற வார்த்தை இந்த வேர்ப் கூட சேர்ந்து வரும். ஓகே, ஒரு செட் ஆஃப் வேர்ப்ஸ் தான் இருக்குது, நிறையெல்லாம் கிடையாது, ஒரு சில வேர்ப்ஸ் தான் இருக்குது. அதில் இந்த ரிப்ளை டு அப்படிங்கிறது மேண்டேட்ரி. சரி கவனிங்க, வாணி ஹேட் பெட்டர் ரிப்ளை டு தெம். வாணி ஹேட் பெட்டர் ரிப்ளை டு தெம். வாணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணால் நல்லது. ஓகே, நாம் முன்னாடியே திட்டம் போட்டால் நல்லதுடா சாமி. வெள்ளம் மழை வந்து வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து திட்டம் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? முன்கூட்டியே ஒரு திட்டத்தை போடுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஷன் செய்ய வேண்டியது நாம். அப்போது we had better plan. பிளான் அப்படின்னா இந்த இடத்துல திட்டம் போடுதல். ஓகே, பிளான் அப்படின்னா நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஹியர் we have placed this plan after had better. ஸோ என்னவாயிருங்க? ஆட்டோமேட்டிக்காக வேர்பாக மாறிடும். சரி கவனிங்க, we had better plan முன்கூட்டி அப்படின்னா ahead அப்படின்னு சொல்லிக்கலாம். சிம்பிளாக ஒரு வார்த்தை போட்டு முடிச்சு விட்ருவோம், ahead. நாம் முன்னாடியே திட்டம் போட்டால் நல்லது. we had better plan ahead. we had better plan ahead. ahead. we had better எப்படி? we had better plan ahead. சிம்பிள். அவங்க வேகத்தை குறைச்சா நல்லது. இதுக்குள்ள இவ்வளோ வேகமாக போகிறாங்க அவங்க வேகத்தை குறைச்சாங்கன்னா நல்லது. ஆக்சிடென்ட் வந்து அவங்க தப்பிச்சுக்கலாம், தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா they had better slow down சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. ரெடியூஸ் த ஸ்பீடுன்னு சொல்லலாம், அதுவும் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், they had better slow down. ஓகே, they had better slow down. they had better reduce the speed. they had better reduce the speed. புரியுதுல நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.
எங்கே அப்படின்னா தீஸ் பிளேசஸ். ஓகே, as I stated earlier, முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இடத்துல டூவோ நாட்டோ அப்புறம் வேறு என்னமோ வார்த்தைகளை போட்டு விட்டுறாதீங்க, போட்டால் தப்பு வந்துடும். பிகாஸ் திஸ் ஹேட் பட்டர் இஸ் எக்ஸாக்ட்லி ஒர்க்கிங் ஆஸ் அதர் மாடல் வேர்ப்ஸ். மற்ற மாடல் வேர்ப்ஸ் மாதிரிதே இதுவும் ஒர்க் ஆகுது. அதனால் அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா இதை நெகட்டிவில் என்ன பண்ணலாம், ஒரு சில சென்டென்ஸில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைடில் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நாம் நெகட்டிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்ஷனை அவங்க செய்யாமல் இருக்கிறது நல்லது, அந்த ஆக்ஷனை இப்போதைக்கு அவங்க செய்யாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதற்காக தான் இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பார்க்க போகிறோம். பாருங்கள், அவன் உன்னோட செய்தியை புறக்கணிக்காமல் இருந்தால் நல்லது. நீ வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அவனுக்கு சென்ட் பண்ணுற, அவன் வழக்கமாக என்ன பண்ண மாட்டான், எந்த செய்தியும் எந்த மெசேஜும் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டான். ஆனால் இதை அப்படி இக்னோர் பண்ணாமல் இருந்தால் நல்லது, அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக போன ஸ்லைடில் என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணமோ அதே ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு சின்ன வார்த்தை இடையில போட்டு. ஓகே, அவன் உன்னோட செய்தியை புறக்கணிக்காமல் இருந்தால் நல்லது. அப்போது அவன் அந்த வேலையை செய்யாமல் இருந்தால் நல்லது. அப்போ அவன் தான் இங்கே சப்ஜெக்ட். அப்போது ஹீ ஹேட் பெட்டர் நாட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஏன்னா ஹியர் ஹேட் பெட்டர் நாட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். ஓகே, அதை வந்து பிரிக்கக்கூடாது. பாருங்கள், ஹீ ஹேட் பெட்டர் நாட், உன்னோட செய்தியை புறக்கணிக்காமல் இருந்தால் நல்லது. பெட்டர் நாட், பாருங்கள், இக்னோர் யுவர் மெசேஜ். முடிஞ்சு போச்சு. இக்னோர் யுவர் மெசேஜ். ஹீ ஹேட் பெட்டர் நாட் இக்னோர் யுவர் மெசேஜ். ஹீ ஹேட் பெட்டர் நாட் இக்னோர் யுவர் மெசேஜ். திரும்ப சொல்லி பாருங்கள். ஏன்னா அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தை எங்கே போடணும், இடையில டூ வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்தாலும் when you implement definitely you will make mistakes. நீங்கள் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அதனால் திரும்ப இப்போ நான் ரிசைட் பண்ணும்பொழுதே சொல்லும் பொழுதே நீங்களும் சொல்லி பழகுங்கள். ஓகே, பாருங்கள், he had better not ignore your message. he had better not ignore your message. அடுத்து, அவ இதை பற்றி சொல்லாமல் இருந்தால் நல்லது. ஐயோ, இந்த விஷயம் பற்றி அவனுக்கு தெரியுமே, சொல்லிடுவாளோ, அவள் அதை பற்றி சொல்லாமல் இருந்தால் நல்லதுரா, அவள் அதை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லதுரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பாருங்கள், she had better not. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து படிக்காமல் டக்குன்னு இந்த ஸ்லைடுக்கு மட்டும் வருகிற ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஹீக்கு அடுத்து ஹேஸ் தானே வரணும், ஷீக்கு அடுத்து ஹேட் தானே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் ஹேட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்க, பார்த்துருங்க. சரிங்களா, ரைட். பாருங்க நண்பர்களே, ஷீ ஹேட் பெட்டர் நாட், இதை பற்றி சொல்லாமல் இருந்தால் பாருங்க, டெல் அபவுட் திஸ். அவ்வளோதான், டெல் அபவுட் இட்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, மீனிங் இருக்குவாங்க. பாருங்க, ஷீ ஹேட் பெட்டர் நாட் டெல் அபவுட் திஸ். ஷீ ஹேட் பெட்டர் நாட் டெல் அபவுட் திஸ். கம் அகைன், மறுபடியும் சொல்லுங்க ப்ளீஸ். ஷீ ஹேட் பெட்டர் நாட் டெல் அபவுட் திஸ். அவ இதை பற்றி சொல்லாமல் இருந்தால் நல்லது. இப்போதைக்கு தங்கம் வாங்காமல் இருந்தால் நல்லது. எப்பா, எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு தங்கம் வாங்காமல் இருந்தால் நல்லது. அது என்னன்னு தெரில நண்பர்கள், எத்தனை பேர் யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரில. அதான் 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களோட தங்க விலை இறங்குமா? ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் காசு இருக்காது. 5ஆம் தேதி 6ஆம் தேதி நீங்கும் போதே நம்மளோட வாலெட்டு, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கே போய் தங்கம் வாங்குறது? அவன் ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுத்தாலும் அவனால் வாங்க முடியாது. திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன், உங்களுக்கே தெரியும். சரி பாருங்கள், அதனால் இப்போதைக்கு தங்கம் வாங்காமல் இருந்தால் நல்லது. தங்கம் வாங்குற மாதிரி இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியாது. பார்த்துக்கலாம், விடுங்க இன்னொரு நாள். சரி வாங்க, இப்போதைக்கு தங்கம் வாங்காமல் இருந்தால் நல்லது. ஓகே, யார்? நாம. அதனால் வி அப்படிங்கிற அந்த ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். we had better not. ஓகே, பைங்கிற வார்த்தை போடலாம், பர்ச்சேஸுங்கிற வார்த்தை போடலாம், எது வேணாலும் போடலாம். நான் இங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிற வார்த்தை போடுறேன். ஓகே, பர்ச்சேஸ் கோல்டு. இப்போதைக்கு தானே, அப்போ ஃபார் நவுங்கிற வார்த்தை போடுங்க, ஃபார் நவ். ஓகே, we had better not purchase gold for now. we had better not purchase gold for now. இப்போதைக்கு
இப்போதைக்குன்னா ஃபார் நவ், ஆஸ் ஆஃப் நவ்ங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. நம்ம ஃபார் நவ்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கோம். ஓகே, மறுபடியும் சொல்லுங்கள். வி ஹேட் பெட்டர் நாட் பர்ச்சேஸ் கோல்டு ஃபார் நவ். வி ஹேட் பெட்டர் நாட் பர்ச்சேஸ். நாட் பர்ச்சேஸ் சொல்லி சொல்லி பழகணும். ஓகே, வி ஹேட் பெட்டர் நாட் பர்ச்சேஸ் கோல்டு ஃபார் நவ். பவித்ரா அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பவித்ரா பாருங்க, had better not go to that place. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால சிம்பிளாக எழுதிட்டேன். பாருங்க, ஒரு சில நாட் டு கோ டுன்னு சொல்லுவீங்க. வேண்டாம், நாட் கோ, கேன் நாட் கோ, ஷுட் நாட் கோ, அந்த மாதிரி had better not go. பவித்ரா had better not go to that place. பவித்ரா had better not go to that place. not go to that place. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அந்த பாட்டி ஜன்னல் சீட்டில் உட்காராமல் இருந்தால் நல்லது. ஐயோ டே, நமக்கு முன்னாடி ஒரு பாட்டி போச்சுல, பாரு பாரு பாரு, அந்த பாட்டி ஜன்னல் சீட்டில் உட்காராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். அந்த பாட்டி. ஓகே, தட் கிராண்ட் மதர். ஓகே, தட் கிராண்ட் மதர் had better not sit. பாருங்க, that grandmother had better not sit. எங்க விண்டோ சீட்டுங்களா? அப்போ இந்த விண்டோ சீட். ஐயோ, ஜன்னல் சீட்டில் உட்காராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம். that grandmother had better not sit in the window seat. that grandmother had better not sit. that grandmother had better not sit. இந்த ஃப்ளோவில் சொல்லி சொல்லி பாருங்கள். that grandmother had better not sit. that grandmother had better not sit. எங்க? in the window seat. in the window seat. that grandmother had better not sit in the window seat. Okay, Pavitra had better not. Pavitra had better not go to that place. We had better not purchase gold for now. She had better not tell. She had better not tell. திருப்பி இதை சொல்லி பார்க்கணும். She had better not tell about this. அடுத்து, he had better not ignore your message. He had better not. திருப்பி சொல்லி பழகணும். புரியுதுங்களா? He had better not ignore your message. ரொம்ப ரொம்ப ஈஸி நம்பருக்கு. நான் சொல்லி பார்த்த மாதிரி நிறைய டைம் சொல்லி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க நண்பர்களே. தேங்க்யூ. Thank you.